இந்த தீப எண்ணெய்ன்னு ஒன்று இருக்க, தயவு செய்து அதை வாங்கி போடாதீங்க. மீண்டும் உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்காக சொல்கிறேன், வெளிநாட்டு வாழ் டிவைன் ஜோதிடர்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த தீப எண்ணெய்னு ஒன்று கடையில் வைக்கிறாங்க, அதை தயவு செய்து வாங்கி போடாதீங்க. அதெல்லாம் மிக்சிங் பண்ணா இல்லை, அதுக்கு பேர் எண்ணெய் இல்லது, அதுக்கு பேர் எண்ணெய் இல்லது. அதுமாதிரி நெய்யின்னு கரு நெய் விற்கிறாங்க, அந்த நெய் பேர் கரு நெய் இல்லை, அதெல்லாம் மிக்ஸி கலப்படம் பண்ண நெய். ஒரு முறை 10 நிமிஷம் விளக்கேற்றினாலும் பசு நெய்யில் ஏற்றுங்க. வீட்டில் ஏற்றுனா இல்லை சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க, இல்லை சுத்தமாக இழுப்பெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க. செக்கில் நல்லெண்ணெய் இருக்குது, எல்லார் ஊர்லேயும் செக்கு என்னன்னு கேட்டால் நல்லெண்ணெய் கேட்டால் கொடுக்க போகிறாங்க. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டிலேயே வந்துருச்சு பாட்டில் அடிச்சு செக்க, விலை கூட தான். அது 10 ரூபா விலை கூட இருந்தாலும் 10 நிமிஷம் நீங்கள் விளக்கேற்றினாலும் அது நன்மை செய்யும். நீங்கள் 1 மணி நேரம் விளக்கேற்ற வேண்டியதில்லை. சார் நாங்கள் ஒரு நாளைக்கு நிறையா விளக்கு ஏற்றுறோம், நிறையா பண்ணுறோம், 24 ஹவர்ஸ் விளக்கு இது கோயிலில் அப்படின்னாலும் 10 நிமிஷம் ஏற்றினாலும் அது நன்மை செய்யும். நீங்கள் 1 மணி நேரம் எறியணும், ஒரு நாள் ஃபுல்லாக எரியணும்னு கணக்கு இல்லைங்கிறேன். இது மாதிரி செய்யுங்க. ரெண்டாவது, இந்த வடமேற்கு பகுதி வாயு மூலைன்னு பேர், அந்த வாயு மூலை பாதிக்கப்படாமல் இருக்கணும், உடைப்படாமல் இருக்கணும், வெட்டுண்டு இல்லாமல் இருக்கணும், காளி மனை வெட்டு மனை இல்லாமல் இருக்கணும். வடமேற்கு பகுதியில் மாடிப்படி போடலாம், வடமேற்கு பகுதி மாடிப்படி போட்டு அதுக்கு கீழே டாய்லெட் போடாதீங்க. இது என்ன சார் எல்லாரும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, நாங்களாம் அப்படி தான் சார் போட்டிருக்கோம். வேறு வழியில் போட்டுங்க, 50 மார்க்கு தான். என்றைக்குமே மாடிப்படி கிடுக்கல டாய்லெட் போடாதீங்க. அவுட்ரா உங்களுக்கு மாடிப்படி அவுட்டரில் இருக்கா, அவுட்டரில் வெளியில் போடுங்க, உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போடாதீங்க.